வணக்கம் நண்பர்களே, சென்னை எஜுகேஷன் ஹெல்ப்லைன் நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு என்ன டீட்டெயில்ஸ் பற்றி போகணும்னா பிஎன்ஒஎஸ்க்கு எப்போ ரேங்க் லிஸ்ட் வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிஎன்ஒஎஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். 17ஆம் தேதிக்கு மேலே தான் ரேங்க் லிஸ்ட் விடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்து 17ஆம் தேதிக்குள்ளே என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. என்னைக்கு அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நியூஸ் பேப்பர்லேயோ அல்லது நோட்டிஃபிகேஷன்லேயோ விட்டுருவாங்க. ரேங்க் லிஸ்ட் எப்போ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய பேர் கேட்குறீங்க ரேங்க் லிஸ்ட் இதுக்கு மேலே லேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸே இல்லை. ஏன்னா 20ஆம் தேதிக்குள்ளே ரேங்க் லிஸ்ட் வெளியிடுறதுக்கு ரொம்ப 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 வாய்ப்பு அதிகம். ஸோ இதுக்கு மேலே லேட் ஆகிறதுக்கு சான்சஸே இல்லை. ஸோ வெயிட் பண்ணி ரேங்க் லிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் கவர்மெண்ட்டில் கிடைக்கும், யார் யாருக்கு செல்ஃப் ஃபைனான்ஸில் கிடைக்குங்கிறது தெரியும். ஸோ அதில் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கூகுள் ஃபார்ம் லிங்க் தரோம். அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கை வந்து பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஎன்ஒஎஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்க ஒவ்வொருத்தங்களும் கூகுள் ஃபார்ம் பதிவு பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.